கூலி ஃபீவரே அடங்கலை, அதுக்குள்ளே அடுத்த பஞ்சாயத்தாடா அப்படின்னு லோக்கி நேரம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அது வேறு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் அங்கே இங்கேன்னு அப்படியே பார்க்கும்போது ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னதுன்னா, லோகேஷ் கனகராஜ் அடுத்து கைதி படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து அமீர் கான் சாரை வச்சு ஒன்று படம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிட்டாரு. இவர் நடிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. இவர் ஷெடியூல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டாரு. நிறைய பேர் சொன்னாங்க, லோகி நீங்கள் 10 படம் பண்ணிட்டு நின்றுன்னு சொன்னீங்கல்ல, அப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த படத்தோடய நின்றுங்க அப்படின்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பல கான்ட்ரவர்சி. பிஃபோர் கூலி வரைக்கும் லோக்கி லோக்கி லோக்கின்னு சொன்னவங்க ஆஃப்டர் வந்து கூலிக்கு அப்புறம் வந்து லோகி போங்க லோகி போக லோகி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்படிலாம் அரசியல் பரசலாக போகும்போது திடீர்னு கண்ணில் பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அடுத்து ரஜினி சாரையும் கமலஹாசனையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. அது வந்து ஒரு ரெட் ஜெயின் மூவிஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு சிஇஓ புதுசாக இன்பநிதி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறாராம். அந்த பொறுப்பு ஏற்கிற அன்னைக்கு வந்து இது ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசியல் பரசலாக வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரா, அது ஒரு ரெட் ஜெயின் மூவிஸில் இப்படி ஒரு விஷயம் பண்ண போகிறாங்களா அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு அத்தன்டிக்காக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. உடனே வந்து நம்ம அதை வந்து புதகரமாக்கி அடுத்து ஒரு 4-5 வீடியோ பண்ணி வியூஸை வாங்கி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது நம்ம சொல்லியிருக்க விஷயம் சரியாக தவறா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணணும். இப்போது இன்பநிதி அவங்க அந்த சேனல் எல்லாமே கலைஞர் டிவியில் இப்போ அவர் தான் சிஓவாக இருக்கார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க அப்பாவோட தான். ஸோ அதுக்கு சிஓவாக இருக்கார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அப்பா சொத்து, அப்பாவுடைய அந்த ஹையராக்கி அதை வரும். அதில் நம்ம எதுவும் அந்த பார்ட்டு கூட நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரஜினி கமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணுன்ற இதில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க. எப்போ தெரியுமா, 4 வருடத்திற்கு முன்பு ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேசிங் பெரியசாமி, அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துடைய இயக்குனரான தேசிங் பெரியசாமி ரஜினி சாருக்கு ஒரு கதையை சொல்லி, அந்த கதை அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து ஏஜிஎஸில் போய் ஏஜிஎஸில் ரஜினி சாரோட பட்ஜெட்டு வந்து அலாட் பண்ண முடியாமல், அதனால் அதை அப்படியே வந்து ராஜ்கமலில் நம்ம டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து இதுக்காக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த பட்ஜெட் வந்து கமல் சாரால் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு அரசியல் பரசலாக போயிடுச்சு. ஆனால் இப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து தேசிங் பெரியசாமி அப்புறம் ரஜினி சார் படம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது இப்போ எஸ்டிஆருக்கு அந்த கதையை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. எஸ்டிஆர் 50 அது தேசிங் பெரியசாமி அந்த ஒரு கதையை தான் பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஜினியும் கமலும் வந்து இது ரெண்டுலேயுமே வந்து இதில் வந்து சேர்ந்து நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதுனா அது அடுத்து ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போது லோகேஷ் கனகராஜோடைய ஸ்டைல் ஆஃப் வெர்சன் ஒன்று நமக்கு தெரியும். என்ன ஸ்டைல் ஆஃப் வெர்சன்? அவர் ஒரு கேங்ஸ்டர் படம், அப்புறம் வந்து ட்ரக்கு, மாஃபியா, இந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே தான் அவர் இது வரைக்கும் படம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே நீங்கள் ரஜினி சாரையும் கமல் சாரையும் உள்ளே உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டு இது இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த அளவுக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஆனால் ஒருவேளை இது மேட்ச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. அந்த வாய்ப்பு வந்து ஒருவேளை லோக்கி யூஸ் பண்ணியிருந்ததுக்கலாம், இல்லை மறந்துட்டாரா, இல்லை வேறு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால விட்டுட்டாராங்கிறது என்னென்னா, இந்த விக்ரம் படம் பார்த்துருப்போம். விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து இந்த ரோலக்ஸ் கேரக்டர் உள்ளே வரும். ரோலக்ஸ் கேரக்டர் உள்ளே வரும்போது சூர்யா வந்து ஆயுன்னு பயங்கரமாக கத்துனாங்க இல்லையா, ரோலக்ஸ் சார் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு பயங்கரமாக பேசினாங்க தெரியுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல கமல் சார் வந்து விக்ரம், ஏஜென்ட் விக்ரம், அந்த இடத்துல ரோலக்ஸ் அப்படிங்கிறதுல ரஜினி சார் உள்ளே வராரு, நிற்கிறாரு, ரோலக்ஸ் சார் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அப்படின்னா இங்கே ரஜினி கமல் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு லீடு வச்சுட்டு அதை கட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி விக்ரம் 2வாக இருக்கிறா இல்லை ரோலக்ஸா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரில் 2 கதை படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும். மேபி அது நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணு ஒரு விஷயம், அந்த இடத்துல வந்து ரஜினி சாரை போட்டிருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம். மேபி லோக்கி யோசிச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இருந்துச்சு. கரெக்டாக பேஸ் ஆகணும் அப்படிங்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு அந்த இடமா தான் இருந்தது. பட் அது மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வச்சு பண்ணணும்னா நீங்கள் ஈக்குவல் வெயிட்டேஜ் வச்சு கொடுக்கணும். ஈக்குவல் வெயிட்டேஜ்னா எப்படின்னா, நீங்கள் ரஜினி சார் கமல் இவங்க 2 பேரும் நடித்த எல்லா படத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். கமல் சார் வந்து உசுறு கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் ரஜினி சார் சிம்பிளாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். 16 வயது நிலை படம் எடுங்க, ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும் காசு கொடு, ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னு ஒரு கோமலம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பானி சொன்னால் சப்புன்னு சொல்லி இன்னமும் உருண்டு பிறண்டு என்னமோ பண்ணுவார். நம்மளால் வந்து போயிட்டு ஏண்டா இந்த சேலையில் மயில் நல்லா இல்லை, நல்லா இருக்கானே, மயில் இல்லைன்னடா இந்த சேலையில் அவங்க ஆத்தா குருவமாக கூட நல்லா இருப்பான், இது எப்படி இருக்கு அப்படின்னாரு. பூரா பேரும் அப்பலாம் சனிவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் அதே மாதிரி தான் நினைத்தாலே இன்றைக்கும் சரி, அதே மாதிரி பூர்ணமி சொன்னது அந்த டொயோட்டா கார்னு அந்த சிகரெட் விஷயமா இருக்கட்டும் சரி, ஒரு இதில் படிக்கட்டில் அப்படி ஏறி போயிட்டு அப்படி அடிச்சு அப்படி தூக்கி போட்டு அடுத்து வர்றது,
அவருடைய மேனரிஸும் அவருடைய ஸ்டைலு அவருடைய மிடுக்கு எல்லாமே அப்படியே டோட்டலாகவே வந்து உள்டாவை வந்து ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய போட்டி வரும். இப்போ இவங்க 2 பேருக்கும் போது ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஈக்குவலாக கேரக்டர் கொடுக்கணும். அது லோக்கியாக முடியுமானா முடியாது. ஓவராலாக அதே மாரி இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணி இது 2க்குள்ளேயும் பேலன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸும் சரி, கமல் சார் ஃபேன்ஸும் சரி, எந்த அளவுக்கு வந்து அதை கிரிப்பாக பிடிச்சி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த போஸ்டர் வந்து 80% ஒரு வதந்தி, இது உண்மை கிடையாது. அதே மாதிரி லோகேஷோட ஸ்கெடியூல் இருக்கணும், ரஜினி சாரோட ஸ்கெடியூல் இருக்கும், கமல் சாரோட ஒரு பிரச்சனை ஸ்கெடியூலு, இது எல்லாமே கூடி வரணும். இதுக்கு ஒரு படம் அமையணும். இதோட பட்ஜெட்னு ஒன்று இருக்குது, இந்த பட்ஜெட்டோட பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. இப்படி பல விஷயங்கள் அதில் கலந்துருக்கிறதுனால இது வந்து 80% எங்களை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஒரு தவறான வதந்திகளை நம்பாதீர்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.